இந்த நடைமுறையில் அது வந்து சாத்தியமாகாது சார். அது வாங்கி வச்சு எவ்வளவோ நாள் இருக்கும், அதை மறந்துடுவோம். அதுக்கு தான் நகை மதிப்பீட்டாளர்கள் அவங்களாம் இருக்காங்களே சார், அவங்கள வச்சு அவங்க பார்த்து நகைக்கு உண்டான மதிப்பை பார்த்து கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தானே சார். எவ்வளவோ காலத்துக்கு முன்னால் வாங்கின தாத்தா பாட்டி நகையாக இருக்கும், கஷ்ட காலத்தில் தானே சார் கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அந்த சமயம் வந்து நீங்கள் வந்து முழு இதுவும் கேட்டேன்னா எங்களால் அதை வந்து கொடுக்க முடியாதுங்க சார். அதனால வந்து அவங்க நகை மதிப்பீட்டாளர்களை வச்சு அதுக்குண்டான இது பார்த்து அதுக்கு என்ன அமௌண்ட் வருமோ அதை பார்த்து அவங்க பேங்க்ல வந்து கொடுக்கணும் சார். அதே மாதிரி நகை திருப்ப முடியல அப்படின்னா அங்கிட்டு ஒரு வாரத்தை கழிச்சு ஒரு நாளைக்கு 5000 ஃபைன் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அது வந்து ரொம்ப தப்பு சார். அது வந்து ஏத்துக்கிறவே முடியாது சார். அதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து இதனால வந்து நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு கூட மன உளைச்சல்ல போயிடுவாங்க. அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல முடியும் என்னால். தவறான செயல் அது. அந்த 5000 போடுறது பேங்க்ல இருக்கிறவங்களுக்கும் வெளியில கந்து வட்டிக்காரவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இதனால மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். ஆமா, கண்டிப்பா பாதிப்பு உண்டாகும் சார். இதனால கண்டிப்பான முறையில் பாதிப்பு உண்டாகும் சார்.